வணக்கம், குட் ஈவினிங் எல்லாருக்கும். சிஏ இன்டர் நவம்பர் 2024 ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போறோம். நான் அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களோட டியூட்டிஸ் பத்தி பேசிடலாம், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு உங்களை எல்லாரும் மீட்டிங் வர வச்சிருக்கேன். ஆக்சுவலி பேரண்ட்ஸுக்கு என்ன சார் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஃபீஸை கட்டிட்டோம், இதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்க, உடனே பசங்க படிச்சுட்டாங்களா? எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலுக்கு ஃபீஸை கட்டுறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. மேபி உங்களுக்கு முன்னாடி காலம் அப்படி இருந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பசங்களோட அப்பா அம்மா நீங்க, உங்களோட அப்பா அம்மா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன படிச்சிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் நீங்க படிச்சவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா எங்க வீட்ல எனக்கு 6ஆம் கிளாஸ் வரைக்குமே எங்க அம்மா தான் எல்லா பாடமும் சொல்லி தருவாங்க. நான் டியூஷனே போனதில்ல. நான் கடைசி வரைக்குமே டியூஷன் போனதில்ல. எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே நான் டியூஷனே போனதில்ல. 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க அம்மா தான் சொல்லி தருவாங்க. அவங்க 11ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாங்க. ஸோ அத வச்சு அவங்க எனக்கு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கு மேல அவங்களால சொல்லி தர முடியல. பட் 6ஆம் கிளாஸ்லயே கூட எல்லா சப்ஜெக்ட்லாம் சொல்லி தரல. குறிப்பிட்ட 1, 2 சப்ஜெக்ட் சொல்லி தருவாங்க. தமிழ் சொல்லி தருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேத்ஸ் சொல்லி தருவாங்க. அந்த மாரி. ஆனா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நான் என்ன படிக்கிறேன், எனக்கு எது புரியுது, எது புரியலன்றதெல்லாம் எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். சித்தார்த் வீட்ல இப்ப அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணா நீங்க பேசணும். சோ நான் வெயிட் பண்ணுவேன். நீங்க எப்ப மியூட் பண்றீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நவ் பேரண்ட்ஸோட டியூட்டி என்னன்னா, ஃபீஸ் கட்டுறதோட உங்க டியூட்டி முடியல. உங்க பசங்கள டெய்லி டெய்லி மானிட்டர் பண்றது உங்களோட வேலை. பசங்க கிளாஸுக்கு போறாங்க, அதோட முடியல. என்ன படிக்கிறாங்க? என்ன கிளாஸ் முடிச்சிருக்கு? இன்னைக்கு என்ன கிளாஸ் போயிருக்காங்க? ஜூம் லைவ் தான். சோ உங்களுக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டுற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லன்னா லேப்டாப் நோண்டுற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ லேப்டாப்ல அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ்ல தான் போட்டு அட்டெண்ட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நான் பேசுறது உங்க வீட்ல லேப்டாப்ல கேட்கறதா இருந்தா, இட்ஸ் நாட் நெசசரி இட் ஷுட் பி இன் ஹெட்ஃபோன்ஸ். நார்மலாவே கேட்கலாம். வீடு ஃபுல்லாமே கேட்கும். இப்ப உங்க சன் டிவில சீரியல் ஓடிச்சுன்னா எப்படி வீடு பூரா கேக்குது? அந்த மாரி இவங்க பசங்க படிக்கும்போது உங்களுக்கு கேட்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கும் கேட்டா நல்லதுதான் இன்ஃபேக்ட் சொல்லப்போனா. ஏதோ காதுல விழும். நான்லாம் லா நடத்தும்போது உங்களுக்கு ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் லா எல்லாம். அவ்வளோ ஒண்ணும் புரியாமலாம் நான் எடுக்க மாட்டேன். நீங்களே கூட எழுதலாம் லா எல்லாம். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன். இந்த மாரி என்ன நடத்துறாங்க? என்ன கிளாஸ் போய்க்கிட்டு இருக்காங்க? அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எது கஷ்டமா ஃபீல் பண்றாங்க? எங்க வந்து ஓபி அடிக்கிறாங்க? சார் என்ன சார் 2, 3 நாளா எதுவுமே படிக்க மாட்றாங்க. சும்மாவே இருக்காங்க. அவ்ளோ வெட்டியாவா சார் இருக்கு? அப்படின்ற மாரி நீங்க கேட்கணும். எனக்கு உடனே பேரண்ட்ஸ் குரூப்ல மெசேஜ் போட்டுறணும். சார் முதல்ல ஒரு 4 நாள் 5 நாள் நல்லா படிச்சாங்க. இப்ப 2, 3 நாளா புக்கே எடுக்க மாட்றாங்க. ஹோம்வொர்க் ஏதாவது குடுத்தீங்களா? குடுக்கலையா? அப்படின்னு என்ட்ட கேட்கணும். ஏன்னா ஹோம்வொர்க் இல்லாத நாளே இருக்காது. முதல் 1 வாரம் ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா ஹோம்வொர்க் இருக்கும். ஸோ முதல் 1 வாரம் மட்டும் தான் அவங்க கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கலாம். ஸோ 24ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம்னா, ஒரு 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும். நல்லா ஹெவியா இருக்கும் ஒர்க் எல்லாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10 மணி நேரம் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நான் ஒர்க் குடுத்துருவேன். இப்போ பசங்கள தயவு செய்து வீட்டு வேலைய செய்ய வைக்காதீங்க. ஓகே. பேரண்ட்ஸ்லாம் இப்பதான் பொண்ணுங்களுக்குலாம் ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. போற இடத்துல அப்படின்ற மாரி ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரெய்னிங் எல்லாம் ஒரு 8, 9 மாசம் கழிச்சு வச்சுக்கங்க. சரிங்களா? நோ ஹவுஸ் ஹோல்ட் ட்ரெய்னிங் டூ பி கிவன். எந்த வீட்டு வேலையும் அவங்க வாங்கக்கூடாது. முடிஞ்சா அவங்க துணிய கூட நீங்களே துவச்சிருங்க. அவங்களோட இன்னர் வேர் மட்டும் தான் அவங்க துவைக்கணும். மிச்சபடி எல்லாமே வாஷிங் மிஷினோ இல்லன்னா நீங்களா தான் துவைக்கணும். அவங்களுக்கு டைம் படிக்கிறதுக்கு மட்டும் தான் குடுக்கணும். படி, 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 படி. நாளை பின்ன அவங்கள தொடப்பக்கட்டையால அடிக்கணும்னா,
ஏதாவது செய்யணும்ல நம்ம. எல்லாத்தையும் அவங்களே செய்ய சொல்லணும். படிக்கவும் செய்யணும், குக்கிங்கும் அவங்களே செய்யணும், துணியும் அவங்களே துவச்சுக்கணும். அதுக்கப்புறமும் படினா எப்படி படிப்பாங்க? சோ படிக்கிற வேலையை மட்டும் நீ பாரு, மிச்சம் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த காலத்து பசங்க எல்லாம் பேரண்ட்ஸ் அப்படிதான் வளர்க்குறாங்க. நான்லாம் கிச்சன் பக்கமே போனதில்ல, இப்போ வரைக்குமே போனதில்ல. முன்னாடி எங்க அம்மா பாத்துட்டாங்க, இப்ப என் பொண்டாட்டி பாத்துக்கிறா. சோ அப்போ என்னோட வேலை என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படிக்கிறதா இருந்துச்சு, இப்ப சம்பாதிக்கிறதா இருக்குது. வேலையை பிரிச்சுக்கிட்டோம். நீ ஒரு வேலையை பாரு, நான் ஒரு வேலையை பாக்குறேன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். அது மாதிரி ஒரு அம்மாவா இப்போதைக்கு உங்களோட வேலை என்னன்னா, உங்க பசங்களை முழு நேரம் படிப்புக்கு ஈடுபடுத்தணும். வேற எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. இந்த தம்பி பாப்பா ஸ்கூல்ல இருக்கும், போய் கூட்டின்னு வந்துருமா அம்மாக்காக இன்னைக்கு ஒரு நாள். ஓகே. அப்புறம் இந்த கில்லி படத்துல விஜய் அனுப்புவாங்கல்ல ஒரு கல்யாணத்துக்கு, விழாவை சிறப்பிக்கிறதுக்கு, அம்மாவால போக முடியல, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி விடுறது, இதெல்லாம் நோ மேரேஜஸ் அன்லஸ் அதர்வைஸ் ஓன் அக்கா தங்க அண்ணா தம்பி, சொந்த அண்ணன் தம்பிக்கு மேரேஜ் சார், அதனால போக வேண்டியதா இருக்குது அப்படின்றது ஒழிய வேற எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மாதானே இருக்க அப்படின்ற வார்த்தை சொல்லவே கூடாது. இவங்க சும்மாவே இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை யாரும் எந்த வேலையும் வாங்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல யாராவது உங்களோட சொந்தக்காரங்க அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா இவங்களை கூட்டிட்டு போகவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இவங்க ஹோட்டல்ல சாப்பிடவே கூடாது. ஒன்லி ஹவுஸ் ஃபுட். நீங்க குக் பண்ணி போடணும், அவங்க சாப்பிடணும். அவங்களா கேட்டா கூட சார்கிட்ட கேளு, ஹோட்டல்ல சாப்பிடலாமா கூடாதான்னு கேளுன்னு சொல்லும். ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது. அடுத்த 9 மாசத்துக்கு நோ ஹோட்டல். சினிமா பாக்குறதுனா பார்க்கலாம், மாசத்துக்கு ஒரு சினிமா பார்க்கலாம். ஆனா அங்கேயும் போய் வெளியே தின்னக்கூடாது. பப்ஸ் கிப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஓடிடில பார்த்து ஓட்டிக்குங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி சிக் ஈவன் ஃபார் அ சிங்கிள் டே. வயித்தால போகுது, ஃபுட் பாய்சனு, ஜோரம், கோல்டு, ஃபீவர், இதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஒரு நாள் நீ சிக் ஆகக்கூடாது. எவனா கேளு ஏன்டா டெஸ்ட் எழுதலன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். இந்த மாதிரி காரணங்களுக்கு உங்களுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. நீ ஃபீவரா இருந்து கோல்டா எதுவா இருந்தாலும் நீ டெஸ்ட் எழுதிதான் ஆகணும். அதெல்லாம் வராம எப்படி சார் இருக்க முடியும்னா வராம பாதுகாக்கணும். 9 மாசம் டெய்லி சுடு தண்ணி மட்டுமே குடி. ஒன்லி ஹாட் வாட்டர், நோ கோல்ட். நார்மல் வாட்டரே குடிக்கக்கூடாது, ஒன்லி ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் அடுத்த 9 மாசம். எப்ப பார்த்தாலும் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். கவனமா இருக்கணும் ஹெல்த்ல. கண்டதி கருதி தின்னி ஹெல்த்தை கெடுத்துக்க கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் கண்ணும் கருத்துமா இந்த 8-9 மாசம் அவங்கள பாத்துக்கணும். படிக்கிறது ஒரு 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 சைடு, உடம்ப பாத்துக்கிறது இன்னொரு சைடு. நான் சொல்றது என்னன்னா, ஒரு நாள் கூட லீவ் எடுக்க கூடாது. அது எப்படி சார் கோல்டே வராம இருக்குமா, ஃபீவரே வராம இருக்குமானா இருக்கலாம், இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் அது வைரல் அட்டாக்கோ, டெங்கு, மலேரியா போன்ற நம்ம கையில இல்லாத ஒரு விஷயமோ, அதெல்லாம் நம்மளால ஒன்றும் தடுக்க முடியாது. வைரஸோ டெங்கு மலேரியா ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனா ஃபுட் பாய்சனை தடுத்திருக்கலாம். ஓகே, இந்த மழையில ஆட்டம் போடுறதை தடுத்திருக்கலாம், வெளியில சாப்பிடுறத தடுத்து, எதெல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கோ தடுத்து இருந்திருக்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடுறத தடுத்து இருந்திருக்கலாம். எதெல்லாம் முடியுமோ அதை செய்யுங்க. அதையும் தாண்டி வந்துச்சுன்னா நம்ம கையில அது ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கோயில் போக பழக்குங்க, மெடிடேஷன் பண்ண பழக்குங்க. டெய்லி 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும். ஒன்னும் தேவையில்லை, சப்பலாங்கால போட்டுக்கிட்டு சாமிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணாலே போதும், 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஆங்ஸைட்டி அப்படின்ற வார்த்தை இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அதை அனுபவிச்சிருப்பீங்களான்னு தெரியல. என்னைக்கு அனுபவிச்சிருக்கலாம்னா, இந்த ரிசல்ட் வந்துரும்னு ஒரு நாள் சொன்னாங்கல்ல, 7ஆம் தேதி காலையில 9:30 மணில இருந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்துருப்பீங்களே, அப்போ ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருந்துச்சுல்ல, அது நிறைய நாட்கள் திரும்ப 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 வரும். இப்போ இன்டர்ல அது உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல ஒரு நாள் இருந்திருக்கும், மேபி எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு, அந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு இருந்திருக்கும், அப்புறம் ரிசல்ட் வர அன்னைக்கு இருந்திருக்கும். இந்த 2 நாள் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது ஒரு எமோஷன் தான், அது ஒரு ஃபீல் தான். பட் இன்டர்ல அது நிறைய நாட்கள் வரும், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்.
அதை சொல்லவே முடியாது. அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா மெடிடேஷன் பழகணும். அதுக்காக போய் மெடிடேஷன் கிளாஸ்ல சேரலாம் சொல்ல வரல. ஒரு சாமி ரூமுக்கு முன்னாடி டெய்லி 10 நிமிஷம் குளிச்சுட்டு உன்னோட எண்ணங்களை அடக்க கத்துக்கணும். எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷத்துல நீ 4 தடவை அமெரிக்காவுக்கு போயிருப்ப, 2 தடவை ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்ப, 3 தடவை உனக்கு பிடிச்சிரும் ஆக்டர்ஸ் வீட்டுக்கு போயிருப்ப, ஒரு தடவை அந்த ஆக்டரை கட்டி கூட பிடிச்சிருப்ப. இது எல்லாம் அந்த 10 நிமிஷத்துல நடக்கும். சர்ரு 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 சர்ருன்னு போகும் மின்னல் வேகத்துல. குரங்கு மனம்ன்றது அப்பதான் நீ புரியும். முடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு எதுவுமே தோணாது. 10 நிமிஷம் எண்ணங்களை அடக்குன்னு சொன்னா ஊர்பட்ட எண்ணங்கள் வரும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசம் தொடர்ந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது அடங்கிடும். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். 2வது, அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்கணும். முடிஞ்சா பாட்டி தாத்தா இருந்தா அவங்க காலில் விழுந்து வணங்கணும் எவ்ரிடே. இது ஏன்னு சொல்றேன்னா, ஃபவுண்டேஷன்ல 201 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கலாம், 40 மார்க் எடுத்து ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருக்கலாம். அந்த சப்ஜெக்ட்ல ஒருவேளை போயிருந்ததுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்க மாட்டேன். அப்படின்னா ஏதோ ஒரு லக் ஃபேக்டர் உன்னை காப்பாத்திருக்குன்னு அர்த்தம். அந்த லக் ஃபேக்டர் திரும்பி உனக்கு வரணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தால மட்டும்தான் முடியும். இப்ப ஹிந்து மதத்துல பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா காலில் விழுறது, பாட்டி தாத்தா காலில் விழுறது தப்பே கிடையாது. மத்த மதத்துல அது அலௌடு இல்லைன்னா அதை பத்தி நீங்க செய்ய தேவையில்ல. பட் இந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க தயவு செய்து டெய்லி காலையில உங்களோட எல்டர்ஸ் கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா முழுசா உங்களை பிளஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்பா அம்மா பாட்டி தாத்தாவை தவிர வேற யாராலையும் மனமார்ந்து பிளஸ் பண்ண முடியாது. எல்லாருமே பிளஸ் பண்ணுவாங்க, அது வாயில. இது வயிற்றுல இருந்து. அது என்ன சொல்லுவாங்க, ஆத்மார்த்தமான பிளஸ்ஸிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு 2 விதமான பிளஸ்ஸிங்ஸ் தேவை. ஒண்ணு கடவுள் அருள், அதனால கோயிலுக்கு போகணும். அதுக்காக சாமியை சுத்துன்னு சொல்ல வரல, கோயிலுக்கு போன்னு தான் சொல்றேன். நீ சாமியெல்லாம் சுத்த தேவையில்ல, நீ கோயிலுக்கு போய் உட்காரு போதும். அங்க உனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். எப்பயாவது உனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருந்ததுன்னா, நெகட்டிவா ஃபீல் பண்ற அப்படின்னா குளிச்சிடணும், போய் பாத் பண்ணணும், குளிக்கணும். அப்படியும் நெகட்டிவா ஃபீல் இருக்குன்னா தூங்கிடணும். அதை போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நெகட்டிவ் ஃபீலிங் 2 விஷயத்தினால வரலாம். ஒன்னு லேக் ஆஃப் ஸ்லீப்னால வரலாம். புதுசா எதிர்மறை எண்ணங்கள் வந்து எவன் ஒருத்தன் கம்மியா தூங்குறானோ அவனுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா வரும். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாவே கம்மியா தான் தூங்குவாங்க. ஸோ 5 மணி நேரம் 4.5 மணி நேரம் தான் தூங்குவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பா பயங்கரமா படிக்கிறாங்கல்ல, வெறும் 4.5 மணி நேரம் தான் தூங்கி பயங்கரமா படிக்கிறாங்கல்ல அப்படின்னா அது தப்பு. 7.5 மணி நேரம் தூங்கியே ஆகணும். 7.5 hours ஸ்லீப் இஸ் மஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் வயசு ரொம்ப கம்மி, எல்லாம் 18, 19, 20 வயசுல தான் இருக்காங்க. ஸோ 7.5 hours ஸ்லீப் இஸ் மஸ்ட். அதே மாதிரி early மார்னிங் 4.30 மணிக்கு எழுந்துக்கணும்னா கம்பல்லாம் பண்ணாதீங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் early மார்னிங் 4.30 மணி 3:45 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னா கம்பல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எப்ப படிக்கணும்னு தோணும்னு இருக்கு. சில பேருக்கு நைட்டு தான் படிக்கணும்னு தோணும், சில பேருக்கு காலங்காத்தால படிக்கணும்னு தோணும். அவங்க இவ்வளவு நாளா ஒரு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போதோ சிபிடி ஃபவுண்டேஷன் படிக்கும் போதோ ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அந்த ரொட்டீனை கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். அவங்கள போட்டு நம்ம 6 மணிக்கு மேல தூங்கினா படிப்பு வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. 7.5 மணி நேரம் தூங்கட்டும். நைட்டு ஒரு 12.30 மணிக்கு தான் படுக்கிறாங்களா, இந்த மொபைல் நோண்டிட்டுலாம் படுக்க கூடாது. அதெல்லாம் நைட்டு அப்படி அலவுட் இல்லை. நான் சொல்றது புக்கை வச்சு படிச்சுட்டே இருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க, நேரம் போறதே தெரியல. 11 மணிக்கு பீக்ல படிப்பாங்க. நான்லாம் நைட்டு 11 மணிக்கு தான் பீக்ல படிப்பேன். என்னோட பெஸ்ட் டைம் ஆஃப் ஸ்டடீஸே நைட்டு 10 மணிக்கு மேலதான். 10லேருந்து 1 தான் நான் பயங்கரமா படிப்பேன். ஸோ இந்த காலத்து பசங்க டியூப்லைட்டை பார்த்து வளர்ந்த பசங்களுக்கு நைட்டு படிக்கிறது பிடிச்சிருக்குது. ஏன்னா அது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எங்க அம்மா வீட்டுல எல்லாம் அவங்க சின்ன வயசுல எல்லாம் டியூப்லைட் கிடையாது. ஆனா நான்லாம் பிறக்கும் போதே டியூப்லைட் இருந்திருக்கு. அப்போ எனக்கு நைட்டுன்றதே ஒரு விஷயமாவே இல்லை. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, டாக்டர் எல்லாம் 10.30 மணிக்கு தூங்கணும் அப்படிலாம் சொல்றாங்க, 10 மணிக்குள்ள தூங்கிடணும்ன்றாங்க. சி எனக்கு பீக் டைம் அப்பதான் படிக்க வருது. எனக்கு காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டு படினா நான் தூங்கிடுவேன். நான் சும்மா உட்காந்துருப்பேன், ஆனா படிக்க மாட்டேன். நான் நைட்டு 10 மணிக்கு தான் ரொம்ப நல்லா படிப்பேன். ஸோ அப்போ ஒரு பசங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்க அது ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஆனா அவங்க படிச்சிடணும், அவ்வளவுதான். 7 மணி தான் மேக்சிமம் ஸ்லீப்பிங் டைம். 7 மணிக்கு மேல தூங்காதீங்க. 7, 7:15 மேல தூங்காதீங்க.
அதுக்காக 8:30 மணி வரைக்கும் தூங்கணும்னு நான் சொல்ல வரல. மேக்ஸிமம் நைட் ஒரு 12 மணிக்கு முன்னாடி படுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 11:45, 11:30, 11:45க்கு படுத்துருங்க. காலையில ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிங்க. அந்த மாதிரி சொல்றேன் நான். என்ன வேணுமோ அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அம்மா செஞ்சு தர முடியலன்னா அவங்கள போய் கத்துக்க சொல்லுங்க. இந்த வெங்கடேஷ் பட் இது மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்த்து கத்துக்க சொல்லுங்க. தயவு செய்து வெளில போய் சாப்பிட்றாதீங்க பசங்கள்லாம் சேர்ந்து. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கறது இன்னையோட நிப்பாட்டணும். யூ ஷுட் நாட் சி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆஃப் எனி ஒன். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையே கூட பார்க்கக்கூடாது. என்னோட யூடியூப் சேனலையே கூட பார்க்கக்கூடாது. என்னோட யூடியூப் சேனலை இனிமே யார் பார்க்கணும்? உங்க அப்பா அம்மா பார்க்கணும். நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க பார்த்ததெல்லாம் போதும். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. இனிமே டெய்லி என் மூஞ்சிய பார்க்க போறீங்க எப்படியும் கிளாஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் செப்பரேட்டா போய் யூடியூப் சேனல்லாம் பார்க்க தேவையில்ல. இனிமே அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க பார்த்துட்டு ஏய் இது உனக்காக தாண்டி சொல்லியிருக்காங்கன்னா உன்கிட்ட காட்டட்டும். ஸோ நோ வாட்ஸ்அப் unless otherwise it's a class group. No friends chatting, no WhatsApp status seeing, no YouTube. Focus on studies. என்டர்டைன்மெண்ட் வேணுமா? வெளியில போய் ஓடி பிடிச்சி விளையாடு முடிஞ்சா. கிரவுண்ட்ல போய் விளையாடு முடிஞ்சா. ஒரு நாளைக்கு 1/2 hour எடுத்துக்கிட்டு கிரவுண்ட்ல போய் வேர்க்க வெறுக்க விளையாடு. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், நீ எல்லாம் போக மாட்டேன். ஓகே, நான் டெய்லி 1 மணி நேரம் போய் கிரவுண்ட்ல விளையாடுவேன். இப்பெல்லாம் டெய்லி 2 மணி நேரம் விளையாடுறேன். 2 hours நல்லா வேர்வை சிந்துறேன். ஆனா உங்களால அது பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா போனுக்குள்ள உங்க என்டர்டைன்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா போய் ரோட்ல விளையாடுங்க, கிரவுண்ட்ல விளையாடுங்க. யூ ஷுட் பிசிக்கலி ஸ்வெட். மேபி ஜிம்மு கூட போலாம். பிசிக்கலா ஸ்வெட் பண்ணணும். ஆனா போனுக்குள்ள உட்காந்துட்டு எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்காது. போன்னால உங்களுக்கு டிப்ரெஷன் தான் வரும். ஏன் சொல்றேன் கேளு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன ஸ்டேட்டஸ் போடுவான்? சந்தோஷமா இருக்கிற ஸ்டேட்டஸ் போடுவான். ஊர் சுத்துற ஸ்டேட்டஸ் போடுவான். அப்போ 4 நாள் தொடர்ந்து அது பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும் உனக்கு? ஐயோ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும்தான் வருத்தப்படுறேன். அது இந்த ஆளுகிட்ட சேர்ந்து நான் எவ்வளோ பெரிய மடத்தனம் பண்ணிட்டேன். என்னை போட்டு இப்படி ஜெயில போட்டு சாவடிக்கிறானே இவன். எங்க அப்பா அம்மாவே என்னை வெளில கூட்டு போனா கூட இவன் விட மாட்டானே. நான் சொல்லிட்டேன், நோ, என்ன சொல்றது, இந்த வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாதுன்றேன் நான். அதாவது அது எப்படி சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போகக்கூடாதுன்ற நான். நோ ஃபங்க்ஷன் அட்டெண்டிங். இந்த விழாவை சிறப்பிக்க கூடாது. அப்புறம் உங்க விழா எல்லாமே நான் சிறப்பிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி எந்த இதுக்கும் போகாதீங்க. கொஞ்ச நாள் எப்படி இந்த 10th போர்டு எக்ஸாம் படிக்கும்போது, நீங்கெல்லாம் கொரோனா பேட்ச், உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஏதாவது சொன்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு. நாங்கெல்லாம் 10th போர்டு எக்ஸாம் படிக்கும்போது எங்க வீட்டுலாம் அப்படியே வேற மாதிரி மாறிடும். யாரும் இந்த கோவிட் டைம்ல எப்படி வெளில இருக்கிறவங்க உள்ள வர மாட்டாங்க, உள்ள இருக்கிறவங்க வெளில போக மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும்ல. எங்க வீடெல்லாம் அப்படிதான். ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அடுத்த 1 வருஷத்துக்கு யாரும் வீட்டு படிக்க மிதிச்சிடாதீங்க, காலிங் பிளேட் கூட திறக்க மாட்டேன்ருவாங்க. நோ கேபிள் டிவி. சரி, எங்க வீட்டுல டிவியே கிடையாது அப்போ. வீடு இருந்த வீட்லயும் எல்லாரும் கட் பண்ணிடுவாங்க. 10th நீங்களும் அப்படிதான் இருந்திருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா என்ன, நீங்க கொரோனால படிச்சிருப்பீங்க. மேபி 12th கூட மேபி படிச்சிருந்திருக்கலாம். அப்போ நீங்க அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பசங்க கூட பேசுங்க. அவங்க ஏதோ பண்றாங்க சார், ஏதோ சொல்றாங்க சார் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டெய்லி ஏதாவது அவங்க கூட பேசணும். என்ன படிச்ச? அவங்க எரிஞ்சு கூட விழுவாங்க. ஆனா என்ன தெரியும் அப்படின்னுவாங்க. உன் சார்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்டா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, உங்க சார் தான் கேட்க சொன்னாரு சார். ஏதோ என்ன கேட்டா உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறான், என்ன சார் பண்ணலான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேச சொல்லுங்க. 10 நிமிஷம் கழிச்சு உங்க காலில் விழுந்து கிடப்பாங்க. அம்மா மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி. யார் ஒருத்தன் பேரண்ட்ஸை மதிக்கலையோ அவன் சிஏ பாஸ் ஆக மாட்டான். அப்படியே பாஸ் ஆனாலும் அவன் லைஃப்ல பாஸ் ஆக மாட்டான். அப்படியே பாஸ் ஆனாலும் அவன் புள்ள அவனை காரி துப்பும். இது எழுதி வச்சுக்கோங்க. நான் பார்த்துட்டேன். எனக்கு இப்ப 33 வயசு ஆகுது. என் கூட படிச்ச பசங்களையும் பார்த்துட்டேன், எனக்கு முன்னாடி படிச்ச பசங்களையும் பார்த்துட்டேன், எனக்கு பின்னாடி படிச்ச பசங்களையும் பார்த்துட்டேன். இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணுல சிக்கிப்பான். ஒண்ணு அவனே உருப்பிட மாட்டான், இல்ல அவன் பாஸ் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டான், இல்ல லைஃப்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கானா அவன் குழந்தை அவனை மதிக்காது. இவனுக்கு இருக்கிற அதே ஆட்டிடியூட் தானே இவங்க கீழே இருக்கிறதுக்கும் வரும். அது எங்க வெளில இருந்தா வந்து கத்துக்க போகுது, எல்லாத்தையும் இங்க என்ன கத்துக்க போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி வளர்ப்போம். இவங்களுக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு, ஆண்டவன் 6 அறிவு கொடுத்துட்டான்.
சொல்லலாம். அடிச்சு திருந்துற காலம்லாம் தாண்டி போச்சு. பட் இப்ப கூட அடிக்கலாம். என்ன வயசாகுது? 19 வயசு தானே ஆகுது. ஓகே. எப்பவுமே ஒரு விளக்கமாறங்க வச்சுக்கங்க எதிர்க்க. அப்படி பாருங்க. ஓகே. அடிக்க தேவையில்ல. அப்படியே எட்டி பார்த்தா போதும். இவங்கலாம் புரிஞ்சுப்பாங்க. கண்லயே பேசலாம் இவங்க கூடலாம். படிக்கல, மார்க் கம்மியாயிடுச்சு, உங்கள தலகுனிய வைக்கிறாங்க. See, it is not necessary that they should pass in first attempt. நான் அத சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணணும்னா படிக்கிறாங்களா? உண்மையா, நேர்மையா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம படிக்கிறாங்களா? ஓகே சந்தோஷம். மேபி மார்க் கம்மி ஆகலாம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லலாம் பாஸ் பண்ணலாம் முடியாது. உழைக்கணும். உழைக்கிறதுல ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி அவங்களால முடியலையா? சரி ஓகேடா. பண்ணலாம். இன்னொரு தடவ படிக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் பசங்கள. எப்படி நீங்க படி, 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 படின்னு டார்ச்சர் பண்றீங்களோ, அதே அளவுக்கு உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன்னு சொல்லிட்டே இருக்கணும். அது இப்ப தேவையில்ல. அது ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான். ஃபெயில் ஆகக்கூடாது. அதுக்காக படி, படி, படின்னு சாவடிங்க. ஒருவேள ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, கவலைப்படாதம்மா. இது ரொம்ப காமன். இந்த சிஏ படிப்புல, "அம்மா நான் ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிட்டேன்ம்மா. இன்டர்ல எப்படிம்மா நான் ஃபெயில் ஆனேன்?" இதெல்லாம் காமன்மா. முடிச்சிடலாம். எவ்வளவோ பேரு ஃபெயில் ஆயிட்டு பாஸ் ஆயிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஏதோ ஒரு பயம். உள்ளூர உனக்கு ஒரு பயம். உன் ப்ரிப்பரேஷன்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அதனால தேத்திக்கலாமா? அப்படின்னு அப்படியே மாறிடணும். எப்படி அதாவது அவங்க ஃபெயில் ஆனதுக்கு கூட அவங்க பயந்திருக்க மாட்டாங்க. ஐய்யயோ! எங்க அம்மா மூஞ்சில எப்படி முழிப்பேன்? அப்படின்றது தான் அவங்க பயந்திருப்பாங்க. அப்போ அப்படியே மாறணும் நீங்க. மாறி அவங்க வந்து, "அம்மா ஆக்சுவலி உனக்காக தான்ம்மா நான் பயந்தேன். இப்ப நீயே இவ்வளவு என்கரேஜ் பண்றியேம்மா" அப்படின்னு மாறுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். சோ நீங்க டெரராவும் இருக்கணும். அதே சமயத்துல ஃப்ரெண்டாவும் இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ளோல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரோ காட்வின்ன்றவங்க அன்மியூட் பண்ணி டம் டம்னு சத்தம் போடுறாங்க. இப்ப எனக்கு அந்த ஃப்ளோ கெட்டு போச்சு. இப்போ அந்த ஃப்ளோ கெட்டு போச்சுனால அவங்களுக்கு ஒண்ணும் பாதிப்பு கிடையாது. அவன பொறுத்தவரைக்கும் இவன் ரம்பம் போடுறான். இவன எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். ஓகே. இப்ப அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறிடுச்சு. ஆனா, ஒருவேளை இது நான் பேசுறது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. அவங்களுக்கு இப்ப பிரச்சனை. ஒருத்தரும் இந்த மாரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரே ஒரு சாரி தான். முடிஞ்சு போச்சு. பட் அந்த ஒரு சாரினால ஏதாவது நடக்க போகுதா? ஒண்ணும் நடக்க போகாது. ஒரு சாரினால ஒரு சாரி கூட வாங்க முடியாது. ஒரு ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த சாரி. ஃப்ளோ போச்சுன்னா போச்சு தான். அட்டெம்ப்ட் போச்சுன்னா போச்சு தான். அதுக்கப்புறம் சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஆன்லைன் கிளாஸ்னாலும், பிசிக்கல் கிளாஸ்னாலும் ஒண்ணுதான். இப்போ எனக்கு முன்னாடி அத்தனை பேர் இருக்கீங்க. எல்லார் மூஞ்சியும் எனக்கு தெரியுது. யார் யார் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அளவுக்கு எனக்கு தெரியுது. யார் யார் பேரண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கீங்க, யார் யார் தனியா உட்காந்துருக்கீங்க அளவுக்கு எனக்கு தெரியுது. அப்போ பிசிக்கல் கிளாஸஸ்னா நாங்க டிசிப்ளினா இருப்போம். ஆன்லைன் கிளாஸ்னா நாங்க ஏனோ தானோன்னு இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. இப்போ அபிநயான்னு ஒரு பொண்ணு. அவ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்றா. அவ ஏன் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கல. பட் மத்தபடி இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே குரூப் கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டா என்ன தெரியுமா ஆகும்? அன்னைக்கு கிளாஸ் நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவுதான் போச்சு. அன்னைக்கு நீங்க லீவு. சார் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களே அந்த ரெக்கார்டிங்க தருவீங்களான்லாம் கேட்காதீங்க. தரமாட்டேன். ஓகே. எனக்கு சில ரெக்கார்டிங்க நான் யூடியூப்ல போடுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுவேன். சில ரெக்கார்டிங்க நான் என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக எடுத்து வச்சுப்பேன். இந்த ஏர்டெல் எல்லாம் கால் பண்ணும்போது இந்த கால் சேவை பர்பஸாக ரெக்கார்ட் செய்யப்படுகிறதுன்றான்ல. அதுக்காக ஃபோன் பண்ணி நீ எனக்கு ரெக்கார்ட் பண்ணல குடுறா நான் கேட்டா குடுப்பானா அவன்? அதே மாதிரிதான். இது எனக்காக நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. இது உங்களுக்கு கிடையாது. அதனால சார் இனி நான் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க ஜூம் மீட்டிங்ல இருந்து. எனக்கு ரெக்கார்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலாம் கிடைக்காது. அம்மா இன்னைக்கு நீ ஆப்சென்ட் மான்றுவேன். அவ்வளவுதான். இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க. 9:30 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போனோம். 6, 8:30 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போனோம். போகல. ஸ்கூல் மூடிடுவாங்க. ஸ்கூல் நடக்கும். உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ் கிட்ட போயிட்டு நீ கிளாஸ் நடத்துனீங்கல்ல அதை எனக்காக இன்னொருத்தர் நடத்துங்கன்னா நடத்துவாங்களா? அவ்வளவுதான். அன்னைக்கு போச்சுன்னா போச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. நான் சொல்லி தர மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி தருவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இப்போதைக்கு யாருக்கும் ஃப்ரெண்டே கிடையாது.
ஆன்லைன் கிளாஸ் இப்பதான் எல்லாரும் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. யாரும் இப்ப யாருக்கும் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அந்த ஃப்ரெண்ட் பிக்கப் ஆகுறதுக்கே 15, 20 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு 15, 20 நாள் கழிச்சு, நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வரல. எனக்கு சொல்லி தெரியும். ஆனா அவனுங்க ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் கேட்டாலே எனக்கு மறந்து போயிருக்கும். 20 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டே சொல்றான்னா, சான்ஸே இல்லடான்ருவான். பிளஸ் என்ன மாரி மானே, தேனே, பொன்மானேயும் போட்டு கதையெல்லாம் சொல்ல மாட்டான் எவனும். ஓகே. வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ன்னு முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அப்போ ஒரு நாளும் கிளாஸ்க்கு இம்பார்ட்டன்ட். கிளாஸோட ரூல்ஸ் என்ன? வீடியோ ஆன் பண்ணணும், ஆடியோ ஆஃப் பண்ணணும். டவுட் இருந்ததுன்னா ஆடியோ ஆன் பண்ணி, சார் நான் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு பேசணும். மோஸ்ட்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணா நானே கூப்பிட்டுருவேன். உங்களுக்கு ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கும். நானே கூப்பிட்டுருவேன். சொல்லுமான்னு சொல்லுவேன். சொல்லணும். வீட்ல முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ஒரு தனி ரூம் மாரி அலோகேட் பண்ணி குடுத்துருங்க படிக்கிறதுக்கு. ஓகே. அப்படி தனி ரூம்லாம் இல்ல சார் அப்படின்னா, வீட்ல அமைதியான சூழ்நிலை நிலவணும். இந்த தட்ட உருட்டிட்டு இருக்கிறது, இந்த குட்டி பசங்க விளையாடுறது. சார் அக்கா பசங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அவங்க அப்படியே எங்க மேலலாம் ஏறி விளையாடுவாங்க சார் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. இதெல்லாம் நாட் அலவுட். சி ஆப்வியஸ்லி இப்போ உங்களுக்கு வயசு 19 இருக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு அக்காவோ, அண்ணனோ இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். அவங்களுக்கு குழந்தை கூட இருக்கலாம். அவங்கலாம் வருவாங்க உங்கள பார்க்கறதுக்காக. வந்தா படிக்கிற நேரத்துல விளையாடக்கூடாது. ஓகே. அந்த கிளாஸ் டைம்னா கிளாஸ் டைம். இப்ப பிசிக்கல் கிளாஸ்க்கு உங்க அண்ணா குழந்தைங்கள கூட்டு வந்துருவீங்களா கிளாஸுக்கு? சார் இன்னைக்கு இப்ப 12th ஸ்கூலுக்கு போறேன். இப்போ உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோ. கூட்டின்னு போயிடுவியா ஸ்கூலுக்கு 12th கிளாஸ்ல காமர்ஸ் டீச்சர். மிஸ் பாருங்க மிஸ் இன்னைக்கு காமர்ஸ் என் கூட இவனும் அட்டெண்ட் பண்ணுவாங்க மிஸ்ன்னு சொல்லுவியா? அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு. நான் ஏன் சொல்றேன்? கற்பனையெல்லாம் சொல்லல. ஏறி விளையாடின்னு இருப்பான். ஓகே. இவனா ஜாலியா அது ஏற்றரம் பண்ணின்னு இருப்பான். சி நாள பின்ன நான் குழந்தைய இங்க தூங்க வச்சுட்டே கூட கிளாஸ் எடுக்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது வரைக்கும் அது நடக்கல. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப கூட எங்க மாமியார் சொல்லின்னு இருக்காங்க. "ஏன் குழந்தைய நீ ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கிறது" அப்படின்றாங்க. நான் சொன்னேன், "ஐயோ மீட்டிங் இருக்கே." "ஏன் நீ பையில இப்படி போட்டு நீங்க இப்படி தட்டினே பேச யாரோ நான் வேணான்னா, நாங்கலாம் தட்டினே பாடலையா? நீ தட்டினே பேசுன்றான்." பாவிங்களா இப்படி இல்லாம டாஸ்க் குடுப்பாங்க. பிக் பாஸே பரவாயில்லையான்ற மாரி. சி நாளைக்கு நடக்கலாம். அதுக்காக சார் நாளைக்கு என்ன சொன்னீங்களே, நீங்க மட்டும் இப்ப குழந்தைய வச்சு கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு வேற வழி இல்ல. அதனால அது மாரி. சி முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் அந்த 2 ஹவர்ஸ் நான் கிளாஸ் எடுக்கும்போது, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு செகண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்கனாலும், அதுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கலாம். அதுல ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கலாம். போயிருக்கும். நான் கிளாஸ முடிச்சுட்டு, இத படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்ப எனக்கு ஒரு கமெண்ட் வரும். வருஷா வருஷம் வர்றதுதான். சார் எங்களால படிக்க முடியாது சார். ஏம்மா? எங்ககிட்ட புக் இல்ல சார். ஏம்மா? ஐசிஐல ஆர்டர் போட்டனா, ஆர்டர் போட்டு 10 நாள் ஆச்சா? இன்னும் புக் வரல சார். அப்படியாம்மா? சரி ஆன்லைன்ல புக் படிக்கலாமேம்மா? பிடிஎஃப்லாம் இருக்கேம்மா. படிச்சிருக்கலாம் தான் சார். நான் மொபைல்ல தான் கிளாஸ் பார்க்குறேன்னா, அந்த மொபைல்ல அந்த பிடிஎஃப் வச்சு படிச்சா கண்ணெல்லாம் வலிக்குதா? அதனால நான் படிக்கல சார். அதாவது படிக்காததுக்கு என்ன வழி உண்டோ, அதுக்கு ஒரு ஸ்டோரிய பில்டப் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க. சி மத்த அகாடமிலலாம் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்களாம். எனக்கு தெரியல அவங்கலாம் எப்படி ஆரம்பிச்சாங்க? எப்படி புக்க வச்சு படிப்பாங்கன்ட்டு. நான் அட்லீஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் இப்ப என்ன பண்றான்? பாதி பேர் இன்னைக்கு தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கான். 7ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுன்னா, 8ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணணும் தானே? இல்லன்னா 7ஆம் தேதி நைட்டே பண்ணிருக்கணும் தானே? 20ஆம் தேதி தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்றான். என்ன பண்றது நானு? கேட்டா காசு ரெடி பண்ணல சார் வீட்லன்றான். எனக்கு என்ன தெரியுமா புரியவே இல்ல. பசங்க இன்டர் வந்துட்டாங்க. பசங்க ஃபவுண்டேஷன் படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா, எனக்கு என்ன புரியலன்னா, இன்னைக்கு சம்பாதிச்சாதான் இன்னைக்கு சாப்பிடுற நிலைமையிலயா பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க? நீங்கலாம் என்ன தினக்கூலிகளா? எங்க அப்பா தினக்கூலி. எங்க அப்பா தினக்கூலி. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது, ஒரு நாள் போனா அவருக்கு ரூ. 80 சம்பளம். அப்படி இருந்தபோதே எங்க அம்மா காசு சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி சேர்க்க முடியலையா? எங்கேயாவது போய் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வாங்குனாங்க. யாரும் நீ இப்போ இப்படி இப்படி இருக்கக்கூடாது. சரி இவன்லாம் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுவானேன்னு தெரியல. அதனால நான் இன்டர்க்குலாம் ஃபீஸா சேர்த்தே வைக்கல. இப்படிதான் இருக்காங்க பாதி பேரண்ட்ஸ். எனக்கு கோவம்னா கோவம். பசங்க மேல எப்படி கோவப்படுறது? அவன் தான் பாஸ் பண்ணிட்டானே ஃபவுண்டேஷனு. இப்போ உங்க மேல தான் கோவப்படணும். ஏன்டா 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ற? ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கன்னா, அப்பா காசு தரல சார்ன்றான். எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இப்ப இவங்களால அப்ப உங்களால சொல்றேன் நானு. உங்களால அவன் புக் வரதுக்கு இப்ப நார்மலா புக் ஆர்டர் பண்ணாலே வராது டைம்ல. நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
அதுல கீழே கமெண்ட் எல்லாம் படிச்சு பாருங்க. சிடிஎஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒருத்தனுக்கு 1.5 மாசம் ஆச்சா இன்னும் புக் வரலையா. ஜனவரி 10 ஆர்டர் பண்ணிருக்கான், இப்போ வரைக்கும் புக் வரல. இதுதான் ஐசிஐ. யார போய் என்ன சொல்லுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே உங்களுக்காக வேலை செய்யுமோ? உங்களுக்கு புக்கு டைம்ல வந்ததுன்னா உங்களை லக்குன்னு தான் சொல்லுவோம். எவ்வளவு பேருக்கு தெரியுமா புக் வரல? இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா அவங்க புக்க பிரிண்டே பண்ணல. உண்மை. ஏன்னா 70,000 பேர் ஃபவுண்டேஷன் பசங்க இப்ப புக் ஆர்டர் பண்ணிருக்காங்க. 70,000 பேர். அவனோட ஒரு வருஷம் அவனுக்கு எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுமோ அது 10 நாள்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 10 நாள்ல 365 நாள்ல நடக்க வேண்டிய விஷயம் 10 நாள்ல நடந்திருக்கு. எப்படி அவன்கிட்ட அவ்வளவு புக் இருக்கும்? அப்ப ஃபவுண்டேஷன் புக் தான் பிரிண்ட் அடிப்பான். அப்ப இன்டர் பசங்க புக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, ஃபெயில் ஆன பசங்க எல்லாம் புக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இது எப்ப நடந்திருக்கும்? ஜனவரி மாசம் நடந்திருக்கும். ஜனவரி 10 இன்டர்ல ஃபெயில் ஆன பசங்க எல்லாம் அவங்க புக் ஆர்டர் பண்ணிருப்பாங்க நியூஸ் பேப்பர்ஸ்க்கு. அப்போ புக்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க? நவம்பர் எக்ஸாம் எழுத போறவனுக்கு புக் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா? மே எக்ஸாம் எழுத போறவனுக்கு புக் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா? அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். உங்களை என்ன சொல்லுவான்? பொறுமையா இரு, மார்ச்சுக்குள்ள வந்துருவான். மார்ச்சுக்குள்ள நான் லாவே முடிச்சிடுவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கீங்க பாத்துக்கங்க. நான் எதுல இருந்து எடுப்பேன்? ஐசிஐ புக்ல இருந்து தான் கிளாஸ் எடுப்பேன். அப்ப ஐசிஐ புக் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் ஏப்ரலுக்கு மாத்திரலாமா? நாசமா போச்சு ஒரு மாசம். என்னால கிளாஸ் எல்லாம் தள்ளி போட முடியாது. அப்போ பிடிஎஃப் வச்சு நீங்க படிக்க கத்துக்கணும். வேற வழி இல்ல. என்ன பண்ண முடியும்? லேப்டாப் இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது, ஜூம் பண்ணி படிச்சிருவான். போன்ல படிக்கிறவங்க தான் பிரச்சனை. பாத்துக்குங்க. இதெல்லாம் சொல்லணுன்றதுதான் சொல்றேன் நான். அப்போ நீங்க பசங்க போன்லயே இருக்காங்க சார், நீங்க போனை வாங்கி வச்சுக்க சொன்னீங்களே சார், நான் வாங்கி வச்சுட்டேன் சார், ஆனா பசங்க போன் கேட்கறாங்க சார்னா ஃபிளைட் மோட் போட்டு போனை யூஸ் பண்ணணும். வேற என்ன பண்றது? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபிளைட் மோட் போட்டுருங்க. பசங்களே ஃபிளைட் மோட் போட்டுருணும். ஃபிளைட் மோட் போட்டு போனை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பசங்களுக்கு எல்லாம் நோட்டிபிகேஷன் தான் பெரிய டைவர்ஷனே. நோட்டிபிகேஷனே வரக்கூடாது. எல்லா நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க. முடிஞ்சா போனை ஃபிளைட் டவுன் மோட்ல போடுங்க. டு நாட் டிஸ்டர்ப்ல கூட கிடையாது, ஃபிளைட் மோட்லயே போட்டுருங்க. ஓகே, போன் உங்க கையில இருக்கட்டும். மோஸ்ட் ஆஃப் த டைம் போன் உங்க கையில இருக்கட்டும். சரியா? நான் கிளாஸ் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா குரூப்ல இருந்து வெளில வந்துருங்க. ஊர்பட்ட குரூப்ல இருப்பீங்க நீங்க. எல்லா குரூப்லயும் வெளில வந்துட்டு வெறும் கிளாஸ் குரூப்ல மட்டும் இருந்துக்குங்க வாட்ஸ்அப். ஓகே, சன்னியாசி மாதிரி வாழ கத்துக்குங்க அடுத்த 8 மாசம். நோ அவுட் சைட் வேர்ல்டு. ஆனா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறத படிச்சுக்கலாம், நியூஸ் கேட்கறத கேட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 20-25 நிமிஷம் நியூஸ் படிக்கிறது, நியூஸ் கேட்கறதுலாம் அந்த மாதிரி வேர்ல்டு விஷயங்கள் இருக்கட்டும். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிப்பீங்க தெரியுமா? அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கிறத கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்க. ஓகே, அதெல்லாம் உங்க அப்பா அம்மாவோட வேலை. இனிமே இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுலாம். அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, சில பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ஸ் பண்றீங்களா இருக்கும், அது மட்டும் எப்படியாவது யார்ட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த எப்ப செமிஸ்டர்னு. அவன் எனக்கு தெரிஞ்சு செமிஸ்டரே வைப்பானான்ற மாதிரி இருக்கான். ஓகே, இந்த புது ஆட்சி வந்ததுல இருந்து என்னவோ ஜென்ரலா நவம்பர் டிசம்பர்ல செமிஸ்டர் நடக்கும். இந்த தடவை செமிஸ்டரே நடக்கல. அவன் டைரக்டா எல்லாருக்கும் டிகிரி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். செமிஸ்டரே வைக்காம யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா மெட்ராஸ்ல எல்லாருக்கும் டிகிரி வச்சுக்கங்கடான்னு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு லூஸ் மாதிரி இருக்காங்க. என்னத்த சொல்றது? யார்ட்டையா போன் அடிச்சு கேட்டா எங்களுக்கும் தெரியல சார்ன்றாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதையும் ஃபாலோ அப் பண்ணிக்கிங்க. நீங்க ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பண்ண சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதெல்லாம் பேரண்ட்ஸோட தலைவலி. என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்னு கண்டுபிடிக்கிறதுலாம் அவங்களோட வேலை. அதெல்லாம் நீங்க 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 என்ட்ரு பாட்டு படிங்க, அவ்வளவுதான். சார் இப்படி மிஸ் ஆகி போச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். அப்படிலாம் நடக்கும். டிகிரி தருவாங்களா சார்? தருவாங்க. என் பொண்டாட்டி அப்படிதான் டிகிரி வாங்கினான். 14 எக்ஸாம் எழுதினான். 4 நாள்ல 14 எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கிட்டான். பிகாமுக்கு வேற இந்த செமிஸ்டர்லாம் எக்ஸாம்லாம் போனதே இல்லை. 3வது இயர்ல தான் எல்லா செமிஸ்டர் எல்லா எக்ஸாமும் எழுதினாங்க. அப்படிலாம் பண்ணி பாஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்க நடத்துக்காதீங்க. கேர் அது பார்க்கணும், என்ன எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் உங்க அம்மாவோட வேலை. புக்கை ஃபாலோ அப் பண்றது, சிடிஎஸ்ல வந்துருச்சான்னு செக் பண்றதுலாம் உங்க அப்பாவோட வேலை. ஐசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் சார் அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னா அப்போ வேற வழி இல்லை. இதெல்லாம் உங்களோட வேலை தான், நீங்க தான் பண்ணி ஆகணும். அப்போ நீங்க சிடிஎஸ்க்கு டெய்லி காலைல ஹலோ டேஷ் 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 கடை எப்போ சார் திறப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். அவனும் போன வீடா யோகியராஜ்கெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி டெய்லி நடக்கும். டெய்லி நீங்களும் ஃபோன் பண்ணுவீங்க, டெய்லி அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு பையனுக்கு 15 நாளா அவன் டெய்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். சார் புக் வரல சார் அப்படின்றான்.
தம்பி வந்துடும் தம்பி. சார் புக்கு வரல சார். டெய்லி இதான் உனக்கு வேலை, வச்சிடற போனான்ட்டான். அது மாதிரி பாவமா இருக்கு, புக்கு வராம ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. ஆனா கேட்க வேண்டியது கேள்வி, நான் என்ன பண்றது? அதனால நான் என்ன சொல்றேன்னா 2 தடவை சிடிஎஸ்க்கு மெயில் போடுங்க. ஓகே, 12 நாள் தான் புக் வர்றதுக்கு டைம். அவனே போட்டிருப்பான் 12 டேஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பான் மோஸ்டா. 12 டேஸ்ல புக் வரலன்னா பிரசிடென்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. பிரசிடென்ட் ICI.in ஒரு மெயில் ஐடி இருக்கும், அதுக்கு அட்ரஸ் பண்ணி ஃபுல் டீடைல், உங்களோட SRO நம்பர், நீங்க எப்போ இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எப்போ சிடிஎஸ்ல புக் ஆர்டர் பண்ணீங்க, அந்த AWB நம்பர் என்ன, ஆர்டர் நம்பர் என்ன, எல்லாத்தையும் டைப் அடிச்சு பிரசிடென்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணி போட்டுருங்க 12 நாள்ல புக் வரலன்னா. ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணா மட்டும்தான் ரிப்ளையே வருது, மற்றபடி எல்லாம் ரிப்ளையே வரல. நாங்க 4 மெயில் அனுப்பிச்சு பார்த்துட்டோம் சிடிஎஸ்க்கு எல்லாம், மதிக்க கூட இல்லை. பிரசிடென்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணா நைட்டே ரிப்ளை வந்துச்சு, நாளைக்கே உங்க புக்கை நாங்க அனுப்புறோம். அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன்? 12 நாள்ல அவன் புக்கே அனுப்பல, நாங்க மெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் புக்கே அனுப்புறான். இந்த மாதிரி மோசமான இருக்கு. சில இடத்துல புக்கை டெலிவர் பண்ணிட்டேன்றான், கட்சியில பார்த்தா புக்கு வீட்டுக்கு வரல, எங்கேயோ ஒரு இடத்துல புக்கை வச்சிருக்கான், வந்து எடுத்துக்குங்க, எங்களாலாம் வீட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. அதுக்குதான் ஆக்சுவலி அவன் காசே வாங்குறான். ICI அவனுக்கு காசு தருது, உங்ககிட்ட இருந்து இல்ல, ICI காசு வாங்குறாங்க. ஆனா எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுக்க மாட்டான். இதெல்லாம் நீங்க ICIக்கு மெயில் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பயப்படலாம் கூடாது. மெயில் போட்டா ICI நம்ம நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க, SRO பிளாக் பண்ணதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ICI உங்களுக்காக தான் இருக்குது. ஆனா ICIய 4 வெண்டா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸோட டியூட்டிலாம் சொல்லியிருக்கேன். டெய்லி பசங்க கூட பேசணும், என்ன படிக்கிறாங்க என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா சப்ஜெக்டை பத்தின பேர் தெரியணும் உங்களுக்கு, எல்லா சப்ஜெக்ட்ல பேர் தெரியணும். நான் அப்பப்போ எல்லாம் செக்ஷன் ஒப்பிக்க சொல்லுவேன். டெய்லி பேரண்ட்ஸ் கிட்ட செக்ஷன் ஒப்பிக்கணும்னு சொல்லுவேன். எல்லா பசங்களும் பேரண்ட்ஸ் கிட்ட செக்ஷன் ஒப்பிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபார்ம் நம்பர் சொல்லணும்னுவேன், டேஸ் சொல்லணும்னுவேன். எல்லாத்தையும் எழுதி எழுதி ஒரு பேப்பர்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்ககிட்ட கேட்கணும். ஒரு 15 நாள் கழிச்சு உங்களுக்கு இதெல்லாம் புரியும், அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கலாம். ஒரு பேரண்ட்டுக்கு கேள்வியே இல்லையா? அடுத்த பேரண்ட் மீட்டிங் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும். எப்பன்னா மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல மோஸ்ட்லி லா கிளாஸ் முடிச்சிடும். சிச்சி, ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் லா கிளாஸ் முடிச்சிருவேன். அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் லா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும். அதுக்குள்ள பேரண்ட்ஸ் என்கிட்ட ஏதாவது பேசணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எப்போ எனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணணும். சார் நான் உங்கள்கிட்ட பேசணும், இதான் விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் ஒரு டைம், அந்த டைம்ல தான் எனக்கு கூப்பிடணும். சரியா? திடுதிப்புன்னு ஃபோன் தான் இருக்கே, என் ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு தெரியுமேன்னு கூப்பிடக்கூடாது. வாட்ஸ்அப்ல ரிப்ளை வரலன்னா தான் நீங்க என்ன கூப்பிடணும். மோஸ்ட்லி வாட்ஸ்அப்ல ரிப்ளை வந்துடும். 4 to 5 hours மேக்ஸ் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வாட்ஸ்அப்ல கடகடன்னு ரிப்ளை பண்ணுவேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுல போட்டுக்குங்க. பேரண்ட்ஸ் குரூப் தனியா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் தனியா இருக்குது, அதுல போட்டுக்கோங்க. இது தவிர சப் குரூப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சப் குரூப்ஸ்குள்ள உங்களோட சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம், இது எப்படிப்பா பண்றது, அது எப்படிப்பா பண்றது, அது மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் சப் குரூப்ல கேட்டுக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் சப் குரூப் பத்தி இருப்பீங்க, சப் குரூப்ல ஒரு லீடர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இது என்னன்னா மோஸ்ட் கன்வீனியன்ட் வே ஆஃப் ஃபினிஷிங் CA பண்றோம். நம்ம CA எப்படி வேணா பண்ணலாம், தலையெல்லாம் சுத்தி மூக்க தோடலாம். மோஸ்ட் ஈஸியஸ்ட் வேலை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். யோகலட்சுமி சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் ஈவினிங் சார். சார், இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு 2 months இன்னும் காலேஜ் இருக்கு, செமஸ்டர் எக்ஸாம்ஸ், மாடல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் சார் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சார் லிங்க்ஸ்லாம், ஏதாச்சும் ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறோம்? நான் சொல்றேம்மா, அது மார்ச் 1ஆம் தேதி தான் உனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குலாம் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். நான் மார்ச் 1ஆம் தேதி உனக்கு சொல்றேன். ஆப்ஸ்லாம் நானே அனுப்புவேன். நீ போன்ல பாக்குறேன்னா போன்ல பாக்குற மாதிரி ஆப் அனுப்புவேன், லேப்டாப்ல பாக்க போறேன்னா லேப்டாப்ல பாக்க போறேன் ஆப் அனுப்புவேன். டேப் தானே, ஆண்ட்ராய்டு பேஸ்ட் டேப் தானே, நான் ஆப் அனுப்புறேன். யோகலட்சுமி சொல்லுங்க. அந்த இதுதான் சார் பாப்பாக்கு ரெகுலர்ல போட்டிருக்கோம், எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்காண்டி தான் சார் உங்கள்ட்ட என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். ரெக்கார்டட் கொடுத்துருவேன். ஓகே, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். ஆனா ரெக்கார்டட்னா லைவுக்கும் ரெக்கார்டடுக்கும் 1 week டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த 1 week டிஃபரன்ஸுக்குள்ள அவங்க முடிச்சிடணும் எல்லாத்தையும்.
இப்ப இவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாள்ல இவங்க அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து 7 நாள்ல அவங்க அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதணும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு வந்துட்டு இன்டர்னல்ஸ், மாடலு, ரிவிஷனு, செமிஸ்டரு, ட்ரைமிஸ்டரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வேற டவுட்? ஓகே, ஸோ see you, குட் நைட், பபாய்.